கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் அரிப்பு காரணமாக மேற்கு கடற்கரை சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களாக கடல் அரிப்பால் மீனவ கிராமங்கள் பல சிக்கலை சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் நாகர்கோவிலை அடுத்துள்ள புத்தளம் பேரூராட்சிக்குட்பட்ட மணக்குடி கடற்கரை கிராமம் முதல் பள்ளம்துறை வரை மேற்கு கடற்கரை சாலை முற்றிலுமாக கடல் அரிப்பால் இடிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதி வழியாக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடல் அரிப்பால் சாலை சேதமடைந்துள்ளதால் பள்ளம்துறை, சங்குதுறை பீச் உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் உள்ள மீனவர்கள் தொழிலுக்காக சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். கடல் அரிப்பை சரி செய்ய அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மீனவ மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மிகவும் மோசமாக கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளது. சின்னமுட்ட தொழில் செய்ய போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொத்தலை பீச்சுக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கும் அங்கே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இதனால் சொத்தலை பீச்சு, சங்குதுறை பீச்சுக்கு போக முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பள்ளம்துறை சேர்ந்த மக்களும் சரி, மணக்குடியிலிருந்து வராங்க சொல்லி இந்த கடல் தொழிலுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப சுற்றி சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையை சரி செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.